வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. எல்லாரும் வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்கய்யா, வாங்கம்மா. வணக்கம். வாங்க வணக்கம். வாங்க. வணக்கம்மா, வாங்கம்மா. வணக்கம். வாங்க. என்ன கௌரிம்மா, பாத யாத்திரைக்கு தயாராயிட்டியா? ஆமாம்மா, தயாராயிட்டேன். இன்னைக்கு இங்க இருந்து பேழப்பெட்டிய சுமந்து பாத யாத்திரையா கொண்டு போய் எள்ளு காளி கோயில்ல சேர்க்கணும். இது என் துர்காவோட உத்தரவு. பாத யாத்திரையில நீங்களும் கலந்துக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நான் சொன்னதும் சந்தோஷமா ஒத்துக்கிட்டு எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றிமா. அட என்ன தாயி, கனகதுர்கா கோயில்ல திருடு போன சிலை திரும்ப கிடைக்கணும். குறிச்ச தேதியில கும்பாபிஷேகம் நடக்கணும். அதுக்காகத்தானே நீ கடுமையான விரதம் இருந்து இவ்வளவு தூரம் நீ பாத யாத்திரை போற. உனக்கு துணையா நாங்க வராம வேற யார் வருவா? தாயி, இந்த பாத யாத்திரை நல்லபடியா முடியணும்னு நாங்களும் வேண்டுதல் வச்சு விரதம் இருந்து இந்த காரியத்தை நல்லபடியா முடிக்கணும்னு ஒரு வேகத்தோட வந்திருக்கோம். ஆத்தா கனகதுர்கா கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடியணும். ஊர்ல நல்ல மழை பொழியணும், விவசாயம் எல்லாம் செழிக்கணும். ஆத்தா மனசு குளிர்ந்தா இதெல்லாம் தானா நடக்கும். போற வழியில பல இடையூறுங்க வரும்னு துர்கா சொல்லிருக்கா. ஆத்தா துணை இருப்பா, அப்புறம் என்ன தாயி? எத்தனை தடங்களும் சோதனைங்க வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெட்டியை கொண்டு போய் எல்லக்காளி கோயில சேர்த்துருவோம் தாயி. ஆமா, நம்மள வழி அனுப்புறதுக்கு துர்கா வரப்போறதா சொன்னியம்மா. இன்னும் துர்காவை காணுமே. துர்கா மட்டுமா வரும்? அவங்க புகுந்த வீட்டுல எல்லாரும் வருவாங்கல்ல. எல்லாரும் வருவாங்களான்னு தெரியலம்மா. ஆனா கண்டிப்பா துர்கா வந்துடும். சரி, நீங்க எல்லாரும் இப்படி உட்காருங்க. துர்கா வந்ததும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம்.